ரொம்பவே ஈஸியான, ஹெல்த்தியான ஒன் பாட் ரைஸ் பச்சைப்பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்காக 1 கப்பு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுனால எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேங்காய் ஊற்றி தேங்காய் காஞ்சதும் சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை எல்லாம் ஓரளவுக்கு வணங்கினோடனே பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு கட்டை அளவுக்கு எடுத்து தோல் உரிச்சு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு ரொம்ப நீங்கள் சேர்க்குற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. தட்டி வச்சதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு வணங்கினோன்னையுமே தக்காளி போட்டு தக்காளி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வணங்கினோன்னே 1 கப்பு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. ஏன்னா பச்சை பயிறு ஆல்ரெடி நம்ம ஒரு 80% வேக வச்சு வச்சுருக்கறனால, இந்த அளவு தண்ணி கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஊத்தி தண்ணி கொதிச்சோன்னே, அரிசி போட்டு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா, ஈஸியான பச்சைப்பருப்பு சாப்பாடு ரெடிங்க. இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க.